ஸோ எங்கிட்ட இருக்கிறது Vivo V29. இதுவும் வந்து கலர் சேஞ்சிங் பேனலோடி வருது. சமீபத்தில் வரக்கூடிய பல வி சீரிஸ் ஃபோன்களில் இந்த கலர் சேஞ்சிங் பேனல் கொண்டு வராங்க. அதை வந்து இதில் இப்போ காண்பிக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற மாடல் வந்து மெஜஸ்டிக் ரெட் கலர் வேரியன்ட். ஸோ கீழ்ப்பகுதியை வந்து நான் பேப்பர் மூலமாக கவர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து வெளிச்சத்துக்கு போகலாம், சன்லைட்டில் போகலாம். ஸோ சன்லைட்டில் இப்போ போகும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுதா. ஸோ வந்து நல்ல ஒரு கலர் வந்து மாறிட்டு இப்போ ஷேடில் போய் இந்த கவரை எடுத்துகிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் மாறி இருக்குது. ஸோ எப்படி இருந்த கலர் எப்படி டார்க் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. பட் இது வந்து ஒரு 1 minute தான் இருக்கும், அப்புறம் வந்து பேக் டு நார்மல் கலர் மாறிடும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்சிங் பேனல் வந்து தந்திருக்காங்க. வணக்கம் தமிழா, என்கிட்ட இருக்கிறது Vivo V29. Vivo V29 சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 29E கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து 29 Pro மற்றும் இந்த Vivo V29 வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கே தெரியாது, பட் எப்படியும் ஒரு 30,000 மேலே தான் இருக்கும். வழக்கம் போல வி சீரீஸில் இருக்கிற மாதிரியான ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரா ரிங் லைட் வந்து தந்திருக்காங்க. கலர் ஆஃப் கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து காண்பிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. பின்பக்கம் வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொண்டு வந்திருக்காங்க. 4K வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு ஃபோனாக இதை வந்து பண்ணியிருக்காங்க. 7.46 mm திக்னஸ் மற்றும் 186 கிராம் வெயிட்டில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ் பாடி தான். ஸோ வந்து பலருக்கு வந்து விவோ ஃபோன்களில் வந்து அந்த டிசைன் லுக்குக்காக பிடிக்கும், அப்புறம் வந்து கேமராவுக்கும் பிடிக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு டிஸ்பிளே எல்லாமே தந்திருக்காங்க. பட் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ விவோவோட V29 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான விமர்சனம் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வழக்கமான ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வருது. ஸோ பாக்ஸுக்குள்ளே வந்து இந்த Vivo V29 ஃபோன் தந்திருக்காங்க. இது வந்து மொத்தம் 3 கலரில் வருது. பிளாக், இந்த ரெட் கலர், அப்புறம் வந்து ஒரு ஹிமாலயன் ப்ளூன்னு இன்னொரு கலர் ஆப்ஷனும் வந்து கிடைக்குது. ஒரு மெட்டாலிக் கலர் மாதிரியான ஒரு ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷ் தான், கிளாஸ் பேக்கு, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. சைட்ஸ் வந்து கர்வ்டாக பண்ணியிருக்காங்க. ஹோல்ட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேற என்ன இருக்குன்னு பார்க்கணுமா. ஸோ சாஃப்ட் பேக்கேஜ் வந்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் இருக்குது. 80 watts சார்ஜர் வந்து பாக்ஸுக்குள்ளே தராங்க. USB Type-C கேபிளும் இருக்குது. என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த விலைக்கு இந்த அளவுக்கான ப்ளோட்வேர் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில் உள்ள ஃபோன்களில் கூட காஸ்ட் கட்டிங்காக தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி தரலாம் சொல்லலாம். ஆனால் ஒரு 30,000க்கு மேலே உள்ள ஃபோனில் இந்த அளவுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து அவங்க குறைக்கலாம். தேவையில்லாததை நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நிறைய ஆப்ஸ் வந்து தந்திருக்காங்க. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது. NFC வந்து தரல, அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில இந்த பட்ஜெட்டில். அப்புறம் வந்து ஆடியோ ஜாக் வந்து இதில் கிடையாது. ஸோ USB Type-C மூலமாக நீங்கள் வந்து வயர்டு இயர்ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணலாம். பட் அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து அந்த அடாப்டர் தரல. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு போட்டிருக்கு மேல் பக்கம். கீழ்ப்பக்கம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது, USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். 5G ஸ்மார்ட் ஃபோன் இது. பட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸ்டோரேஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளைனாக தந்திருக்காங்க. ஸ்லிம்மான ஒரு லைட் வெயிட்டான ஒரு நல்ல ஒரு டிவைஸ் இது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ஹைலைட், நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே இது. Full HD+ ரெசல்யூஷனோட வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. 10 bit கலர் பேனல் இது. HDR10+ சப்போர்ட்டோடு இது வருது. 6.78 inch டிஸ்பிளே இது. ஸோ சூப்பரான ஒரு டிஸ்பிளே. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு, கேம் விளையாடுறதுக்குலாம் வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சும் தந்திருக்காங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போமா, கேமராவை பற்றி பார்ப்போமா? கேமராவை பற்றி பார்ப்போம். ஸோ பின்பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா தந்திருக்காங்க. OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு வருது. f1.9 அப்பச்சர் இது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து ஒரு 50 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஸோ கேமராவில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் மோட், போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, வீடியோ, மைக்ரோ மூவின்னு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லேப்ஸ் இருக்குது, சூப்பர் மூன், ஸ்லோமோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர், பேனோ, ஹை ரெசல்யூஷன், ஸ்போர்ட்ஸ் மோட், டூவல் வியூவும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே டைம் எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து 4Kல வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். 4Kலையும் கூட இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. 1080p 60 fps மேக்ஸிமம் போகுது. ஃப்ரண்ட் கேமராலையும் கூட வந்து 4K ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. 1080 60 fps ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4K தரக்கூடிய
ஆப்ஷன்ஸ் வந்து சில ஃபோன்களில் தான் தராங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கூட 4K வீடியோ எடுக்கலாம். இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சமீபத்தில் வந்து டெல்லி போயிருந்தேன். ஸோ டெல்லியில் வந்து குதுப் மினார் பார்த்துட்டு அங்கே சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்திருந்தேன் பாருங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸுக்கு பிடிக்கும்படியான ஒரு கேமரா டியூனிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைங் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா அவுட்புட் வந்து கிடைக்குது. கலர் ப்ரொடக்ஷன் ரொம்ப அருமையாக இருக்கு. அல்ட்ராவைட் ஃபோட்டோஸும் எடுக்கலாம். அதோட சாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 2x ஜூமும் இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலே வந்து குதுப் மினார் ஒட்டி ஒரு ஃப்ளைட் போயிட்டு இருந்தது. 2x ஜூம் பண்ணி நான் எடுத்தது. ஒரு சாயங்காலம் கண்டிஷனில் ரொம்பவும் இருட்டு இல்லை, ரொம்ப வெளிச்சம் இல்லாத நேரத்தில் கூட ஃபோட்டோஸ் வந்து பரவாயில்லாமல் நல்லாவே வருது. இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ ரொம்ப லோ லைட்டில் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த டீட்டெயிலிங்லாம் வந்து குறைவாக இருக்குது. ஷார்ப்னஸ்லாம் வந்து குறைவாக இருக்குது. பட் டக்குன்னு பார்க்கும்போது ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வருது. நல்ல ஒரு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. ஏன்னா வந்து இதில் வந்து ஓஎஸோடு இதை வந்து கொண்டு வராங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஸ்னாப்டிராகன் 778 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்சம் பழைய சிப்செட் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனில் கூட 7 Gen 1, 7 Gen 2லாம் கூட வந்துட்டு. அப்புறம் டெமன்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டெமன்சிட்டியில் வந்து 7000 சீரிஸ், 8000 சீரீஸில் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் 9000 சீரிஸ் கூட கொண்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 778 வந்து கொஞ்சம் பழைய சிப்செட்டாக எனக்கு தோணுது. இப்போ லேட்டஸ்டான சிப்செட் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துருக்கலாம். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் என்ன இந்த விலை கொடுத்து வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளுக்கு நியாயம் தானே. இன்னும் ஒரு பெட்டர் சிப்செட் தந்திருக்கலாம். இப்போ உள்ள லேட்டஸ்ட் சிப்செட் தந்திருக்கலாம்னு நம்மளுக்கு ஒரு தோணும். ஒரு 8GB RAM ஆப்ஷன் இருக்குது, 12GB RAM ஆப்ஷன் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் மற்றும் 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தந்திருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ். இது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிடலாம். டீசெண்டான ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர்னால ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட ஃபன் டச் ஓஎஸில் வருது. விவோவில் வந்து பல ஃபீச்சர்ஸான ஒரு UI. ஸோ பல ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 3 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்கிரேட் வந்து இதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Vivo V29. இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா செம்ம டிஸ்பிளே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. ஸ்லிம்மான ஒரு டிசைன், ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ அது வந்து பலருக்கும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஆரோ ரிங் லைட் வந்து ஹார்ஷாக இல்லாமல், ஃப்ளாஷ் வந்து ஹார்ஷாக இல்லாமல் வந்து ஒரு சாஃப்ட் லைட் வந்து கிடைக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது. இந்த ஆரோ லைட் வந்து வீடியோவில் கூட வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா NFC இல்லை, அப்புறம் ஆடியோ ஜாக் கிடையாது. இப்போ வந்து பல ஃபோன்களில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்புறம் சிப்செட் வந்து இன்னும் இப்போ உள்ள லேட்டஸ்டான சிப்செட் வந்து அவங்களுக்கு தந்திருக்கலாம். இது கொஞ்சம் பழைய சிப்செட்டை வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் புது 2023 எண்ட் ஆகுது, 2024க்கு போக போகிறோம். பட் இப்போ உள்ள லேட்டஸ்டான சிப்செட் வந்து அவங்க வந்து தந்திருக்கலாம். இதான் வந்து Vivo V29. விவோ ரசிகர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாருங்க.